கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் வரவேற்பு சொல்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை நேரம் இதமான ஒரு நேரம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிது என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். காலை தோறும் அவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கடந்த வாரமும் கர்த்தர் ஒரு அருமையான தலைப்பில் நம்மளோடு பேசினார். நீ ஆயத்தப்படு என்று சொல்லி, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று போன வாரம் ஒரு அரைக்கோவல் செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே நிலை கொண்டு பேசினார். இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் திட்டவட்டமாக என்னோடு இடைப்பட்டபடியினால் அந்த வார்த்தைகளை எடுத்து நான் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையாய் கொண்டு வந்திருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்கள் 101 பக்கம் இருக்கிறது. புதிய ஏற்பாடு 101 பக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35, 36, 37 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமானன் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாகவும் இருங்கள். எஜமானன் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு எதிர்பார்க்கிற காரியம், பேச விரும்புகிற காரியம், நமக்கு ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக சொல்லும்படியான தேவனுடைய அரைக்கோவல் செய்தி என்னன்னா, அந்த 36 வசனத்தில் பாருங்க, எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். போன வாரம் சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று பேசினார். இந்த வாரம் அவரை சந்திப்பதற்கு நீங்கள் காத்திருங்க, ரெடியாக இருங்க. எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்போ நம்ம காத்திருக்கிற மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி நம்ம கர்த்தரை சந்திப்பதற்கு, அவருடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? காத்திருக்கிற மனுஷரா, ஆயத்தமாக இருக்கிற மனுஷராக இருக்கணுமா? அதுக்கு மேலே 2 வசனம் எழுது. ஒரு வசனத்தில் 2 வார்த்தை இருக்கு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டு இருக்கணும், உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்கணும். இது 2 இருந்தால் தான் நீங்கள் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஆயத்தமான மனுஷர் என்று அர்த்தம். இந்த அறைகள் என்பது சத்தியத்தை கொடுக்குது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். விளக்குங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அது உனக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கணுமா. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாக இருந்தீர்களே. பவுலையும் பர்னபாவையும் பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, யூபித்தர் என்றும் மெர்க்குரி என்றும் சொன்னார்களாம். பவுலுக்கு ஒரு பேர், பர்னபாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, யூபித்தர் மெர்க்குரி, எரிந்து பிரகாசிக்கிறவர்கள். மோசே தேவனிடத்தில் இருந்து வரும்பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. ஸ்தேவான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறப்ப அவருடைய முகம் பிரகாசித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நீங்களும் அவருடைய வருகைக்கு எப்படி இருக்கணுமா? எரிந்து கொண்டிருக்கிற விளக்க போல ஆயத்தமாக இருக்கணுமா? தேவன் எப்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னு நான் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத இந்த 36 வசனத்தில் பாருங்க. தங்கள் எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவோ இருங்கள். ஒரு உதாரணம் சொல்றார். கதவை அப்படி தட்டும் பொழுது உடனே திறக்கணும். அப்பதான் ஆயத்தமா இருக்கிறவங்க. இந்த வரலையும் போருங்க, இந்த வந்துட்டேன் பெறப்பட்டுட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ வாசலண்டையிலேயே கதவண்டையிலேயே எப்படா தட்டுவார், எப்படா தொடுவார், எப்படா வருவார், அவருடைய வாசனை எப்போ வீசும்னு சொல்லி ரெடியாக இருக்கிற ஒரு மனுஷனை போல நீங்கள் ரெடியாக இருங்க. உன் அறைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கட்டும், உன் விளக்கு ரெடியாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் வரும் பொழுது நீ உடனே புறப்படுவதற்கு நீ ஆயத்தமாயிரு என்று சொல்லி காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ வருகைக்கு எப்படி ஆயத்த ஆகணும்னு இங்கே வசனம் சொல்லுது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ எப்படி ஜெபம் பண்ணணும்னு மத்தேயு புஸ்தகம் 6:6 சொல்கிறார். நீங்கள் அதை எடுத்து பாருங்களே.
நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஒரு அழகான ஆலோசனையை தேவன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது மனுஷர்கள் காண வேண்டும் என்று நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம். மனுஷர்கள் பார்த்தா ஒரு ஜெபம், மனுஷர்கள் பார்க்காவிட்டால் ஒரு ஜெபம். அப்போ மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு 6:6 எப்படி ஜெபம் பண்ணணும்னு, இப்போ வருகைக்கு எப்படி ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னாரோ அதுபோல் எப்படி ஜெபம் பண்ணணும்னு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அப்ப ஜெபம் எப்படி பண்ணணும்? முதலாவது ஜெபம் அறை வீட்டுக்குள்ள போய் நம்ம நல்லா ஜெபிக்கணும். உங்களுக்கும் ஒரு தேவனுக்கும், உங்கள் தேவனுக்கும், உங்கள் தகப்பனுக்கும், உங்கள் எஜமானனுக்கும், உங்களுடைய காரியதரிசிக்கும், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கணும். அதுதான் இந்த தனி ஜெபத்தை ஆண்டவர் பேசுறார். நீ முதலாவது தேவனிடத்துல போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஜெபிக்க பழகு. அப்பதான் நீ அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய வருகைக்கு நீ காத்திருக்க முடியும். அவருடைய வருகைக்கு எப்பொழுது வருவார் என்று நீ ஆயத்தமா இருக்கிற மனுஷன் முதலாவது எப்படி இருக்கணுமா? ஜெபிக்கிற மனிதனா இருக்கணும். கூட்டத்தில் ஜெபிக்கிறது பெருசு கிடையாது. 4 பேர் நடுவில் இருக்கிறது பெருசு, ஜெபிக்கிறது பெருசு கிடையாது. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அவன் எப்பயுமே என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்தரங்கத்துல தேவனோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான். இங்க பாருங்க, அதை சொல்றாரு, ஜெபம் பண்ண வேண்டிய விதம் இன்னது அப்படின்னு கர்த்தர் அழகா சொல்லி கொடுக்கிறார். நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி முதலாவது நீ ஜெபம் பண்ணு. அப்பதான் நீ விழித்திருக்கிற மனுஷன், காத்திருக்கிற மனுஷன், வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற மனுஷன். இன்னைக்கு இதை கேட்கிற நம்மளுடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில தனி ஜெபம் என்பதே குறைந்து போய், தேய்ந்து போய், மழுங்கி போய், அது இல்லாமலேயே நம்மளை விட்டு விலகி போயிருச்சு. தேவனுடைய பிள்ளைகளை இங்க வரும்பொழுது நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தனியாய் உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் தேவனும், நீங்களும் உங்கள் கர்த்தரும், நீங்களும் உங்கள் இரட்சகரும், நீங்களும் உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவரும். தாவீது சொல்ற ஒரு வார்த்தையை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப தாவீதுக்கு தெரியுது கர்த்தரை எப்போதும் முன்னாடி வச்சிருக்கணும். எத்தனை வேலை இருந்தாலும், எத்தனை குடும்பம் இருந்தாலும், எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும், எத்தனை அலுவலர்கள் இருந்தாலும், அவருக்கு கீழே எத்தனை மந்திரிகள் இருந்தாலும், படை வீரர்கள் இருந்தாலும், அவருக்கு கீழே எத்தனை போர் சேவகர்கள் இருந்தாலும், அவருக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அவர் உள்ளத்துக்குள்ள ஒரு தீர்மானிக்கிறாரு, நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்றாரு, குறித்த ஜாமத்திற்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்கிறது. உண்மை நான் எப்படி மறப்பேன்? உன்னை நான் மறந்துட்டேன்னா என் வலது கை தொழிலை செய்யாமல் இருப்பதாகன்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அந்தரங்கத்துல போய் தினந்தோறும் ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க காத்திருக்கிற மனுஷர், ஆண்டவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ள போகிற மனுஷர். இன்னைக்கு ஜெப வாழ்க்கை இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நீங்களும் தேவனும் இணைந்து இருக்கிற மாதிரி இல்லை, விலகி இருக்கிற மாதிரி அது அர்த்தம். ஜெபம்தான் நம்மளை இயேசுவோடு இணைக்கிறது. ஜெபம்தான் நம்மளை பரலோகத்தோடு இணைக்கிறது. ஜெபம்தான் நம்மளை வேதத்தோடு இணைக்கிறது. இந்த வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த வேதத்தை நீ வெறுத்தா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கு. அப்ப ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம், வேதத்தை வாசித்து தியானிக்காதவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பு, துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப நம்மளும் உலக மனுஷனம் போல வேதத்தெல்லாம் விட்டுட்டு, வசனத்தெல்லாம் விட்டுட்டு, நம்ம எதை வாயில வந்தது கண்ணில் வாயில் நினைக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு அஞ்ஞானிகளை போல நம்ம இருக்கக்கூடாது. முதல்ல உன் தேவனை சந்திப்பதற்கு நீ உன் வீட்டில் ஆயத்தமாகணும். தினந்தோறும் நீ காலையில அந்தரங்கத்துல போய் உன் தேவனோடு பல மணி நேரம் நீ பேசி ஜெபம் பண்ணேன்னா உனக்கு ஆண்டவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அதுதான் முதல் அடையாளம். அடுத்து பாருங்களே, நீ எப்படி உபவாசிக்கணும்னு கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதே மத்தேயில 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நீயோ உபவாசிக்கும் போது, 6ஆம் வசனம் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, 17ஆம் வசனம் நீயோ உபவாசிக்கும் பொழுது
அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்ப பாருங்களே, இன்னைக்கு ஏன் ஜெபம் உபவாசம் கேட்கப்படலைன்னா, நம்ம உபவாசிக்கும் பொழுது தாரை தம்பட்டம் அடிக்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடும். அது தெரியாதவங்களுக்கு கூட ஒரு போனை போட்டு நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் உபவாசத்தில் இருக்கிறோம், இதை எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்துவது நமக்கு அது ரொம்ப எப்படி இருக்குன்னா ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம உபவாசம் இருக்கிறத எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்களே, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அந்த காலத்தில் உபவாசிக்கும் பொழுது தலையில் சாம்பல் அள்ளி போட்டுக்குவாங்க, சாக்கை பொத்திக்குவாங்க, ரெட்டு உடுத்தி கொள்ளுவாங்க, முடியெல்லாம் வளர்த்து கொண்டு அகோரமாக உட்காந்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாவே அவங்க முகத்தில் துக்கம் வலியும். அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே துக்கமாக இருப்பாங்க. அப்போ ரெட்டு உடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த காலத்து உபவாசம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ உபவாசிக்கணும்னா, என் வருகைக்கு நீ ஆயத்தமாகணும்னா முதல்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாமல் அந்த ரங்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, உன்னை அழைச்சவர் ஒருத்தர், தெரிந்தவர் ஒருத்தர், முன்குறித்தவர் ஒருத்தர், உன்னை பிரித்தெடுத்தவர் ஒருத்தர், இந்த உலகத்தில் உன்னை பிறக்க பண்ணின ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, உனக்காக ஜீவன் கொடுத்து அந்த இயேசு இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் அந்த ரங்கத்தில் போய் உபவாசம் பண்ணு. உன் தலைக்கெல்லாம் நல்ல எண்ணெய் பூசிக்க, உன் முகத்தெல்லாம் நல்லா கழுவு, யாருக்கிட்டையும் சொல்லாத, போய் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. அவர் உனக்கு வெளியரங்கமா பதில் தருவார். அப்ப உபவாசிக்கிறது எப்படின்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஜெபம் பண்ண வேண்டிய விதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு காலை வேளையில் வருகைக்கு நீ எப்படி ஆயத்தமான்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் எதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். இன்னும் நீ எப்படி இருக்கணும் தர்மம் செய்யும் பொழுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொருள் யாருக்காவது இலவசமாக கொடுத்தா அதில் பெரிய எழுத்தா உபயம்னு போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு உதவி செஞ்சால் அது 4 பேத்துக்கு தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் மனுஷனுடைய ஆவி, பெருமையின் ஆவி. நம்ம கொடுக்கறது 4 பேத்துக்கு தெரியணும், 4 பேர் நம்மளை புகழணும், 4 பேர் நம்மளை பாராட்டணும், நான் கொடுத்தேங்கிறது எல்லாத்துக்கும் பிரசித்தப்படுத்தப்படணும்னு மனுஷர்கள் நினைக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் தெரியுமா? அதே அதிகாரத்தில் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாது இருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய். 3க்குமே பதில் இருக்கு. ஜெபம் பண்ணும் பொழுது பதில் அளிப்பார், உபவாசிக்கும் பொழுது பதில் அளிப்பார், தர்மம் செய்யும் பொழுது பதில் அளிப்பார். நீ கொடுக்கும் பொழுது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கொடுக்காத, அதை யாருக்குமே தெரியாம ரகசியமா போய் கொடு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு எப்படி பதில் கொடுப்பாரா? வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு மத்தியில் உனக்கு பதில் கொடுப்பார். பாருங்க, ஒருத்தன் தன்னுடைய வருமானத்தில் நிறைய கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் போட்டான், காணிக்க போட்டான். ஒரு பெண் தனக்கு 2 பணம் இருந்துச்சு, அதை கொண்டு போய் யாருக்குமே தெரியாம மறைச்சு ஒழிச்சு, யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சிருவாங்கன்னு சொல்லி கொஞ்சூண்டு பணம், கொஞ்சம் தான் அவள்கிட்ட இருந்துச்சு. சாரி பார்த்து விதவை மாதிரி கொஞ்சூண்டு எண்ணெய் கொஞ்சூண்டு மாவு தான் அவள்கிட்ட இருந்துச்சு. அதை கொண்டு போய் அந்த 2 பணத்தை போட்டா. ஏசப்பாவுடைய பார்வையில் அவர் சொன்னார், இங்கே இருக்கிற எல்லாரிலும் இவள் அதிகமாகி போட்டாள். அப்போ அவங்க கேட்குறாங்க, இது எப்படி இவளை போய் சொல்கிறீங்க? அவள் தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டாள். அப்போ தேவன் அந்தரங்கத்தில் இருக்கிறவர், பார்க்கிற ஒரு தேவன். உங்கள் தான தர்மங்களை கர்த்தர் அறிவார், உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் அறிவார். நீங்கள் யாருக்காவது எந்த உதவி செஞ்சாலும் அதை கர்த்தர் அறிவார். ஆனால் நம்ம கொடுக்கும் பொழுது யாருக்குமே தெரியக்கூடாது. வலது கைக்கு தெரியக்கூடாதான், வலது கை செஞ்சால் இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் இதில் நம்மள எத்தனை பேர் அப்படி தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம். வேதம் சொல்லுது, ஏழைகளை மறந்துடாதீங்க, ஏழைகளை என்ன செய்யுங்க, ஊழியத்தில் ஏழைகளை தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. ஆனால் நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எத்தனை ஏழைகளை நம்ம ஆதரிக்கிறோம், எத்தனை ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கிறோம், ஊழியத்திற்கு நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம், ஊழியத்தை நம்ம எவ்வளவு தாங்குறோம். இது எல்லாம் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா
வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அப்ப ஜெபம் பண்ணுவதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, உபவாசிப்பதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, தர்மம் செய்வதற்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் பாருங்க, தேவாலயத்துக்கு நீ போகும் பொழுது எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அவர் வருகைக்கு எப்படி ஆயத்தமாகணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஆலயத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, ஆனா எப்படி வரணும், எப்படி இருக்கணும்னு கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது, எடுத்துட்டீங்களா? 794வது பக்கம். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காதே. அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே. ஆலயத்துல எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம எமோஷன்ல ஏதாவது ஒரு நன்மை நடந்துட்டா நீங்க என்ன பண்றது? உடனே ஒரு பொருத்தனை பண்ண, அதை தந்துடுறேன், இதை தந்துடுறேன், அப்படி இருந்துடுறேன், இப்படி இருந்துடுறேன். 1ஆம் தேதியெல்லாம் நிறைய பொருத்தனை பண்ணுவீங்க. இந்த வருஷம் நான் வேதத்தை படிச்சிடுறேன், இந்த வருஷம் நான் ஊழியம் செஞ்சிடறேன், இந்த வருஷம் நான் தசம பாகத்தில் காணிக்கையில உண்மையா இருப்பேன், எங்க குடும்பத்திலோட யாரோட சண்டை போட மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு வாயில வந்ததெல்லாம் நம்ம செஞ்சு பொருத்தனை பண்ணிவிடுவோம். ஆனா கடைசியில் அதெல்லாம் மறந்துடுவோம். இங்க பாருங்க, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினா அதை செலுத்த தாமதியாதே. நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடைகளை நீ என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணும்னு கர்த்தர் சொல்றாரு. தேவ சமூகத்துல நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நம்ம துணிகரமாய் தேவனுடைய ஆலயத்துல சொல்றது, நான் வந்துடுறேன், நான் போயிடுறேன், நான் செஞ்சிடறேன், நான் கொடுத்துருவேன், நான் ஊழியம் செஞ்சிருவேன், நான் ஜெபம் பண்ணிடுவேன், அர்ப்பணிங்கன்னு சொன்ன பொழுது நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்? அர்ப்பணிச்சிருவோம். நீங்க வேதத்துல பார்த்தா எப்தான்னு ஒரு மனுஷன் சொல்றான், நான் யுத்தத்துக்கு போயிட்டு நான் வரும் பொழுது எனக்கு எதிர்கொண்டு எது வருது அதை நான் உமக்கு பலி செலுத்திடுவேன்னு சொன்னேன். இந்த யுத்தத்துல நான் ஜெயித்துட்டேனா, நான் எதிர்கொண்டு வர்றது எதுவோ அதை நான் உனக்கு பலி செலுத்துறேன்னு சொல்லி வாய் திறந்து சொல்லிடுவேன். ஆனா அவன் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயித்துட்டு திரும்பி வரும் பொழுது அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது என்னன்னா, அவனுடைய ஒரே மகள் எதிர்கொண்டு வருவான். இப்ப என்ன பண்றது? பொருத்தனை செஞ்சுட்டானே, அவ இருக்கிறதே ஒரு பொண்ணு தானே இருக்கிறா, இவளை பலி செலுத்தணுமே. அவன் அழுகிறேன், கத்துறேன், கதறேன், மகள்கிட்ட சொல்றேன், நான் வாயை திறந்து சொல்லிட்டேன். அவ சொல்றா, நீ சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும், எனக்கு சில நாட்கள் தவணை கொடு, அதுவரையும் நான் அந்த மலைக்கு போய் என் கண்ணிமையின் நிமித்தம் சில நாட்கள் நான் அங்கே இருந்துட்டு வரேன், அப்புறம் உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்றுன்னு சொல்லி அந்த நாட்கள் முடிந்தவள் வருந்தா. அவன் வாயில சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவளுக்கு அந்த காரியத்தை செய்து முடித்து தேவனுக்கு பொருத்தனையை நிறைவேற்றினான் என்று வேதம் சொல்லுது. சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணினா, என் சிறுமையை நீ கண்ணோக்கி பாரும், இந்த அடியாலை நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவனை உமக்கென்று ஊழியம் செய்ய நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எனக்கு அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், நான் மனக்கிலேசத்தோடு இருக்கிறேன், என் நெருக்கத்தில் இருக்கிறேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன், எனக்காக நீர் ஏதாவது ஒன்று செய்யும்னு சொல்லி ஆலயத்தில் அவர் பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனை அவள் விருப்பப்படியே கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆனா அவ என்ன பண்ண தெரியுமா? அந்த பொருத்தனையை நிறைவேற்ற பால் கொடுப்பது முடிந்த உடனே அவனை சின்ன வயதில் பாலகனை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு அவள் மனதை கடினப்படுத்திக்கிட்டு தேவனிடத்துல கேட்டேன், அவனை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கொடுத்துட்டு அவள் போய்விட்டாள். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் வந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவ பார்த்தீங்களா, பொருத்தனை பண்ணினா அதை நிறைவேற்றுவதில் நம்ம தாமதிக்க கூடாது. இன்னைக்கு அநேக பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில செல்லா காசா போச்சு, அது மறந்து போச்சு, அது நினைப்பாரற்று போச்சு. அதெல்லாம் நம்ம ஒரு கிடப்புல போட்டுட்டோம். தேவனுடைய பிள்ளைகளை,
கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காலை வேளையில நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை சொல்லி தந்திருக்கிறார். நீ உபவாசிக்க வேண்டிய விதத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ தர்மம் செய்ய வேண்டிய விதத்தை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது முதல்ல உன் நடையை நீ காத்துக்கொள். நடந்து வர்ற விதம் இருக்கு இல்லையா, தாழ்மையோடு நடந்து வரணும், உத்தமத்தோடு நடந்து வரணும். ஏன்னா அவர் உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு கால் கிடையாதுங்க. ஒரு கால் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க, 2 காலுமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா உனக்கு நடக்கும் காலை கொடுத்திருக்கிறார், கையை கொடுத்திருக்கிறார், கண்ணை கொடுத்திருக்கிறார், மூளை செயல்பட உன் மூளைக்கு அவர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். உன் வாய் பேசுவதற்கு உன் வாய்க்கு அவர் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். இந்த வாய் பேசாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த மூளை செயல்படாம எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் படுத்த படுக்க இருக்காங்க தெரியுமா? அப்ப உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக தேவாலயத்துக்கு வரும் பொழுது உன் நடைகளை காத்து கவனத்தோடு வந்து பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அங்க ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ண என்னன்னு சொன்னேன், பரிசேயன், நான் வாரத்துல 2 முறை வாசிக்கிறேன், என் தசம பாகம் எல்லாம் நான் பண்டக சாலையில கொண்டு வந்து போடுகிறேன்னு தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாய் மேன்மையாக பெரிய மனுஷனை போல எல்லாம் செய்து முடிச்ச மாதிரி அவன் ஜெபம் பண்ணினான். அப்ப கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். தாழ்த்துகிறவனுக்கு தான் கர்த்தர் கிருபை தருவார். அப்ப தேவாலயத்துல வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணுங்க. வேதம் சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலி கூடுங்கள். ஒரு ஏரோதை குறித்து வேதத்துல பார்க்கிறோம். பெருமையின் ஆவி உள்ள ஏரோது, அவன் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு பிரசங்கம் பண்ணினானாம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் தேவனுடைய தூதன் அவனை அடித்தார் என்று வேதத்துல எழுதியிருக்கு. அப்ப நாமும் மகிமை செலுத்த வேண்டிய நேரத்துல தேவனுக்கு மகிமை செலுத்தாட்டி அது நம்முடைய வாழ்க்கையில மிக ஆபத்தாய் போயிடும். பாபிலோன் ராஜா நேப்காத்நேசர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். அவர் தன் மனதுக்குள்ள நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அவர் தன்னை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? மாடுகளோடு மாடாக ஆண்டவர் அடித்து அவனை புல்ல மேய வைத்தார். அவனுடைய நெகங்கள்லாம் வளர்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, பாபேல் கோபுரம் கட்டினாங்க பெருமையோடு, நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு பெரிய கோபுரத்தை அவர்கள் எல்லாம் கட்டும் பொழுது கர்த்தர் அந்த கோபுரத்தை பார்க்க வந்து பாசைகளை கர்த்தர் மாற்றினார். அவங்க ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல, அங்கு சிதறடிக்கப்பட்டார்கள், விலகி போனார்கள், அவர்கள் காரியங்கள் கைகூடாமல் போனுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பேர் உண்டாக்க பண்ணவோ அல்லது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தாத ஒரு காரியத்தை நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. தேவாலயத்துக்கு வரும் பொழுது பயத்தோடு வரணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இலவசமான உயிருக்காக. இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி மரித்திருக்கணும். உங்களுக்கு அத்தனை நாட்களுக்கு முன்பாக மரண செய்திகள் வந்துச்சு, டாக்டர்கள் சொன்னாங்க, முடியாது என்று சொன்ன அநேகரை இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு இந்த இடத்துல உட்கார பண்ணி இருக்கிறார். ஆனா அதை நம்ம மறந்தவர்களாக, அதை நம்ம உதாசீனப்படுத்தினவர்களாக, அதை நம்ம உணர்வற்றவர்களாக மறந்துட்டு இன்றும் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த உணர்வே இல்லாமல் நம்ம வருகிறோம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். அப்ப அந்த உணர்வு அவனுக்குள்ள இருக்குது. எனக்கு செய்த நன்மைகள் அத்தனை நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் தொழுது கொள்வதுதான் நான் அதை செய்யணும். சபை நடுவிலே நான் கர்த்தரை துதிப்பேங்கிறார். யாக்கோபு அவர் சொல்ற ஒரு காரியம் இருக்கு, வெறும் கையாய் நான் போனேன், 2 பரிவாரங்களை எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து அவன் கதறுகிறான். போன வாரம் இங்க வந்துட்டு போய் இந்த வாரம் இங்க வந்திருக்கிறீங்களே, இந்த ஒரு வாரத்துல எத்தனை நன்மைகளை எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க, படுக்க போறவங்க எந்திரிக்கவே இல்லைங்க, நேற்று சாப்பிட்றவங்க இன்னைக்கு சாப்பிடலங்க, நேற்று வெளியில் இருந்தவங்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு குறைவு இல்லாதபடி கடந்த வாரமும் இந்த வாரமும் பாதுகாத்தாரே. அப்ப தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடைகளை நீ எவ்வளவு பாதுகாத்து கொள்ளணும். அடுத்து பாருங்களேன், யாத்திரையாம புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பஸ்காவை எப்படி புசிக்கணும்னு கர்த்தர் ஒரு சட்டம் வைத்தாரு, ஒரு விதி வைத்தாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இருக்கு. அது மாதிரி வருகைக்கு நீ எப்படி ஆயத்தமாகணும்னு இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசுறார். நீ ஜெபம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், உபவாசிக்கணும், ஆலயத்துக்கு போகும்பொழுது உன் நடைகளை காத்துக்கொள்ளணும். அப்பதான் நீ ஆண்டவருடைய வருகையில எதிர்கொண்டு புறப்பட முடியும். பஸ்காவை பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி புசிக்கணும்னு கர்த்தர் ஒரு விதி கொடுத்தார். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை புசிக்க வேண்டிய 83வது பக்கம் வாசிக்கலாமா? அதை புசிக்க வேண்டிய விதமாவது. பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்காவை இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது புசிக்கணும். அன்னைக்கு தான் கடைசி நாள்.
அது எகிப்துல தான் இது நடக்குது. அதுதான் அவங்க தங்கி இருக்கிற கடைசி எகிப்தின் ராத்திரி. அந்த ஊர்ல தான் இந்த பண்டிகையை புசிக்க சொல்றாரு. எப்படி புசிக்கணுமா? அவர் சொல்ற விதத்தை, அதை புசிக்க வேண்டிய விதம். நீ வாட்டில் கண்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு அல்லது சாய்மானத்தில் உட்காந்துக்கிட்டுலாம் புசிக்க கூடாது. ஒன்றை ஊழியத்தை செய்யறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஆராதிப்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஊழியம் செய்வதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, குடும்பத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. கணவன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, மனைவினா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஊழியக்காரன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, நம்ம நாட்டுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, நம்ம இந்திய குடிமகன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இவங்க இந்தியக்காரங்க. அது எல்லாமே நமக்கு ஒரு விதமான அமைப்பு இருக்கு. அதுபோல பஸ்காவை நீ எப்படி புசிக்கணும்னு அவர் சொல்றாரு. நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை, அங்கேயும் உங்க அறைகள் கட்டப்பட்டு இருக்கணும்னாரு. இங்கேயும் சொல்றாரு பஸ்கா பண்டிகை புசிக்கும் பொழுது அறைகளெல்லாம் நல்லா பெல்ட் எல்லாம் போட்டு கட்டியிருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா நீ இதை புசிக்கும் பொழுதே நான் உனக்கு வாசலை திறக்க போறேன், நீ புறப்படணும். அதனால நீ ஆயத்தமாகி அறையெல்லாம் கட்டிக்கணும். அந்த அறை எதை காண்பிக்கிறது? சத்தியம் என்கிற அறையை உங்கள் கச்சையில் கட்டினவர்களாயும். அடுத்து பாருங்களே, உங்கள் கால்களில் பாதரட்சையை, வீட்டுக்குள்ளதான் இருந்தாலுமே பாதரட்சியை ரெடியா போட்டுக்கணும். அப்புறம் பாதரட்சியை தொலைவிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப பாதரட்சியை போட வேண்டிய இடத்துல போடணும். யாத்திரையாமத்தில் சொல்றாரு பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ பாதரட்சியை போடுற இடத்துல போடணும், கலட்டுற இடத்துல கலட்டணும், இங்க போடணும். அடுத்து பாருங்களே, உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. பார்த்தீங்களா எப்படி தீவிரமா புசிக்கணும்? கையில தடி இருக்கணும், காலில் செருப்பு இருக்கணும், அறையில என்ன இருக்கணும்? கச்சை கட்டி இருக்கணும், கையில தடியை வச்சுட்டு ரெடியா வச்சுட்டு தீவிரமா சாப்பிடணும். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். இந்த வசனத்தை படிக்கிறதுல ஒரு மாடு எப்படி புல்ல விட்டா பசியில மேயுதோ அது மாதிரி இந்த வசனத்தை ஆவலோடு நம்ம படிக்கணும். ஆனா நம்ம கேட்கிற கேள்வி புலன் தான் நம்ம இன்னைக்கு அநேகர் வேதத்தை வீட்டில் படிக்கிறதே கிடையாது. யோசித்து பாருங்க, தேவன் எப்படி நம்ம ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர், எத்தனையோ நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, கதை புத்தகங்களை படிக்கிறாங்க, கட்டுரை புத்தகங்களை படிக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவோ புஸ்தகங்களை படிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தேவன் கொடுத்த வேதம் அந்த விளக்குங்க, உன் பாதைக்கு விளக்கு. உன்னுடைய வேதம் சொல்லுது, உன் காலுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சம். இந்த வேதத்தை மறந்தீங்கன்னா நான் உங்களை மறந்துடுவேன், உங்க பிள்ளைகளை மறந்துடுவேங்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாய் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கன்னு சொல்றார். வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும்னு எழுதியிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரும். பெரிய பட்டணத்தார் மனவாஞ்சியோடு வசனத்தை தியானித்தார்கள். பாருங்க, அங்க ஒருத்தன் ராத்திரியில அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்தான். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இதிலும் பெரிய காரியத்தை நான் உனக்கு காண்பிப்பேன். அப்ப வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யோசுவாட்ட சொல்றாரு, இந்த நியாய பிரமாணம் புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்ப இங்க ராத்திரி தீவிரமா புசிக்கணும். அப்ப இந்த வசனத்தை தீவிரமா படிக்கணும். ஒரு மாசத்துக்குள்ள முடிக்கணும், 2 மாசத்துக்குள்ள முடிக்கணும். ஒரு பக்தன் ஜப வீரர் காலை நேரத்தில் வேதத்தை முழங்கால நின்று படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அவருடைய வேலைக்காரர் வந்து, ஐயா வெளியில பனி பெய்யுது, பயங்கர குளிர், இந்த அதிகாலை வேலையில முழங்காலில் நின்று உங்க வயசுக்கு வேதத்தை போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, விடிஞ்சு படிச்சு கூடாதா? வெளியில குளிர் அதிகமா இருக்கு, படுங்க. அதிக குளிர்ல, அது இந்த அதிகாலை வேலையில முழங்காலில் நின்று உங்க வயசுக்கு முழங்கால் நின்று படிக்கிறீங்களே, காலையில படிச்சுக்க கூடாதா அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்ப அந்த வேலைக்காரருக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நான் காலையில ஏசப்பட்ட போயிடுவேன், இந்த உலகத்துல நான் ஏதாவது செய்யாமல் விட்டுட்டனோ, நான் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்குதோ என்பதற்காக நான் வேதத்தை பக்கம் பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டேனா, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்துருச்சா, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேனா, இந்த வசனத்தின்படி நான் செஞ்சுட்டேனா, இந்த வசனத்தின்படி என் குடும்பத்தை நடத்திட்டேனா, இந்த வசனத்தின்படி என்னுடைய ஊழியத்தை செஞ்சேனா, இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தேனா, இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறிடுச்சா என்கிறத நான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. காலையில நான் ஏசப்பாட்ட போயிடுவேன். பார்த்தீங்களா, சாகரத்துக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் தன்னை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாரு. வேதம் சொல்றதை நான் செஞ்சிருக்கேனா, வேதம் சொல்றபடி நான் வாழ்ந்திருக்கேனா, வேதம் சொல்றபடி நான் பார்த்தனா, வேதம் சொல்றபடி நான் பேசினேனா,
வேதத்தின்படி என் குடும்பம் இருக்குதா, வேதத்தின்படி என் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி வேதத்தோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தாராம். அப்ப இது எப்படி புசிக்கணும்னு சொல்றாரு? தீவிரமா புசி. இன்னும் எத்தனை முறை வேதத்தை படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியுமா? இன்னும் ஒரு தடவை கூட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை படிக்காம வாய்ச்சாளகர்களாக வீரா வசனங்களை பேசிக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. தேவனுடைய வருகையில என்னங்க பதில் சொல்ல முடியும்? எத்தனை புஸ்தகம் நம்ம படிச்சிருக்கிறோம், எத்தனை வகுப்பு நீங்க படிச்சிருக்கிறீங்க. படிக்காதவங்க கூட சொல்லிக்கலாம் எனக்கு படிக்க தெரியாதுன்னு. படிச்ச நீங்க எப்படி சொல்ல முடியும்? தினந்தோறும் படின்னு தானே வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இந்த வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். கடைசி நாள் இந்த வசனத்தின்படி தானே உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப தயவு செய்து நீங்க தீவிரத்தோடு இந்த வேதத்தை படிங்க. உங்க கால்களில் பாதரட்சியை போட்டுக்குங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு சத்தியம் என்ன கட்சியை கட்டிக்குங்க, மார்க்கவசத்தை கட்டிக்க. எபேசியர்ல எழுதுறார். அப்பதான் பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். அடுத்து பாருங்க, பேலை எப்படி செய்யணும்னு கர்த்தர் அழகா சொல்லி கொடுத்தார். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லித்தரார். வருகைக்கு நீ எப்படி ஆயத்தமாகணும்னு இன்னைக்கு சொல்றாரு. உன் பேலையை நீ முதல்ல சரியா கட்டு. இன்னைக்கு குடும்பத்துல நிறைய பேர் பேலை கட்டாமே இருக்கிறோம். உங்க வீடு பாதுகாப்பா இல்லாதபடி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்குது. ஆதியாகமம் 6:15 வாசிங்களே. அங்க நோவாவுக்கு கர்த்தர் எப்படி பேலை செய்யணும் அது அழகா, எவ்வளவு அழகா ஒரு இன்ஜினியர் ப்ரோக்ராமை கொடுக்குறாரு பார். அந்த திட்டம் வரைபடத்தை கொடுக்குறாரு, இன்ஜினியரிங் பிளானை கொடுக்குறாரு. எப்படி இருக்கணும், எப்படி அந்த பேலை இருந்தா அந்த அழிவில் தப்பிக்கலான்னு சொல்லி கர்த்தர் அழகா சொல்றாரு. 15 நீ அதை பண்ண வேண்டிய விதம், நீயா பேலை உண்டாக்குன்னு அவர் சொல்லல. எப்பயுமே கர்த்தர் ஒரு ஊழியம் கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பார், ஒரு திட்டம் கொடுப்பார், ஒரு வரைபடம் கொடுப்பார். இப்படிதான் அது செய்யணும். அது மாதிரி குடும்பத்திற்கு ஒரு வரைபடம் இருக்கு, உன் பிள்ளைக்கு ஒரு வரைபடம் இருக்கு. உன் பிள்ளையை இப்படிதான் வளர்க்கணும், உன் பிள்ளைகளை எனக்கென்று வளர்த்துட்டு நான் உனக்கு கூலி கொடுப்பேன். அதுக்காக தான் இந்த சிறுவர் முகாம் வச்சோம், அதுக்காக தான் இந்த வாலிபர் முகாம் வச்சோம். எதற்காக? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்த்தோம்னா முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பார்கள். பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். கொடுத்தவர் கர்த்தர். நம்ம வளர்க்கக்கூடிய வளர்ப்பாளர்கள் தான். ஆனா பிள்ளை யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். நம்ம என்னைக்குமே நம்மளுதுன்னு சொல்ல முடியாதுங்க. வசனம் சொல்லுது, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவ்வளவுதான். அது அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் எப்ப வேணுமோ எடுத்துக்குவார். அப்ப எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளை அவருக்கென்று நம்ம என்ன பண்ணிடணும்? வளர்த்தரணும். இங்க பாருங்க, பேலையை எப்படி செய்யணும்னு சொல்றாரு பாரு. நீ பேலையை அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றா, பேலையின் நீளம் 300 முழம். சரி, 299 வச்சுக்கலாமா? சரி, 302 வச்சுக்கலாமா? அடி பேசகம்ல இப்ப சொல்றாங்களே, அடி பேசகம் கூட பேசுது குறையா பேசுது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் உலகம், புறச்சாதி மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொல்றதுதான் நம்ம கரெக்ட். கர்த்தர் என்ன வாயிலிருந்து புறப்படுகிறதோ அது 300 அடினா 300 அடி தான். அதுல என்ன பேசுங்கனாலும் நீ மற்றவங்க பேச்ச கேட்கக்கூடாது, மாம்சீகம் உள்ள வரக்கூடாது. அப்ப பேலை எவ்வளவுதான் செய்யணும்? 300 அடி என்ன இருக்கணும்? நீளம் இருக்கணும். அடுத்து பாருங்களேன், அவர் பண்ண வேண்டிய நீளம். அடுத்து அகலம் 50 அடி, 50 முழம். அடுத்து உயரம் 30 முழம் இருக்க வேண்டும். அதுக்கு ஜன்னல் இருக்கணும், மேல் தட்டு கீழ்த்தட்டு, அடுத்து 3 இருக்கணும், அப்படியே அப்பர்லாம் இருக்கணும், கதவு ஒண்ணுதான் இருக்கணும். அந்த மரம் என்ன மரம்னு அவர் சொல்றாரு, அது கொப்பேர் என்கிற ஒரு மரத்தால நீ என்ன செய்யணும்? பேலைய உண்டாக்கணும். 14 நீ கொப்பேர் மரத்தால உனக்கு ஒரு பேலையே மரமும் சொல்லிட்டார். அப்ப எல்லாவற்றையுமே கர்த்தர் சொல்லித்தாரார். உனக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாராரு, உபவாசிக்க சொல்லித்தாராரு, தர்மம் செய்ய சொல்லித்தாராரு. அடுத்து ஆலயத்துக்கு போகும்பொழுது எப்படி இருக்கணும்னு சொல்லித்தாராரு. நீ பேலையை குடும்பத்தை எப்படி கட்டணும்னு உனக்கு சொல்லித்தாராரு. இன்னும் பாருங்க, தொழில் செய்ய கர்த்தர் பேதுருக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரீபா ரீபா ரபா ரபா. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். வாசிக்கலாமா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையே போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை, இப்ப அந்தபடியே செய்து மீன் பிடித்தார்கள். நோவா அப்படியே செய்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்னாருன்னா காலங்களையும் நேரங்களையும் பார்க்க கூடாது. இது பகல் பொழுதுல போய் மீன் போட சொல்றார்.
ஆனால் மீன் எப்போ பிடிப்பாங்க? இரவில் தான் பிடிப்பாங்க. அதான் அவங்களுக்கு ரூல்ஸ். இரவில் தான் மீன் வெளியே வரும். இரவில் மீன் பிடிச்சிடலாம் ஈஸியாக, பகலில் பிடிக்க முடியாது. சூரிய ஒளி வந்துட்டு அது உள்ளே போயிடும், ஆழத்துக்குள்ளே போயிடும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பகலில் நீ வலைய ஆழத்தில் போடுங்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் இயேசுடைய வசனத்தை கேட்டான். இயேசுக்கு தன் படகை கொடுத்தான். அவன் படகுல தான் உட்காந்து பிரசங்கம் பண்ணாரு. அப்போ பிரசங்கம் பண்ணும் பொழுது அவன் வெறுமையாக இருக்கிறான். அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏமாற்றத்தோடு இருக்கிறான். அவன் பிரசங்கம் கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் பிரசங்கம் அவன் உள்ளத்துக்குள்ளே போய் 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 அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, இயேசுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு, இயேசுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு, இயேசுடைய வார்த்தை அற்புதமானது, அவர் பிதாவினுடைய குமாரன் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அப்போ அவன் சொல்றான், நம்முடைய வார்த்தையின்படி நான் போடுறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் வசனத்தின்படி நீங்கள் வலை போட்டு பாருங்க, வசனத்தின்படி உங்க வீட்டை கட்டி பாருங்க, வசனத்தின்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, வசனத்தின்படி நீங்க ஆயத்தமாகி பாருங்க. வசனத்தை முன்னாடி வைங்க. உங்களுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நீங்க செய்யும் பொழுது 2 படகு நிரம்பத்தக்கதாக கர்த்தர் மீனை கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அப்ப நீங்க வசனம் தான் முக்கியம் உங்க வாழ்க்கையில. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, எவரு பேச்சை நீங்க கேட்க வேணாம், வசனம் சொல்றதை கேளுங்க. அவர் தான் நியாய தீர்ப்புல உங்களை கொண்டு போகும். மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களே பெருக போனோம். உங்களுக்கு யாரை நீங்க இன்னைக்கு மனுஷனை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவரு எங்க பெரியப்பா சொன்னாத்தாங்க, சித்தப்பா சொன்னாத்தாங்க, மாமா சொன்னாத்தாங்க, எங்க வீட்டில் அண்ணன் தாங்க முக்கியம், எங்க அக்கா தாங்க, எங்க பெரியம்மா சொன்னதாங்க நாங்கள் செய்வோம். அப்படி சொல்லாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். மாம்சமான மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம், கர்த்தருடைய ஆலோசனை தான் முக்கியம். பேதுரு சொல்றாரு பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி. அவனுக்கு தெரியும் மீன் கிடைக்காதுன்னு, ஏன்னா அவனுக்கு தொழில் தெரிஞ்சவன். ஆனா அவனுக்கு தெரியுது ஒண்ணு, என் வார்த்தையை விட, என்னுடைய நினைவை விட தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். அப்படி போட்டேன் பாருங்க, 2 படகு நிறைஞ்சிருச்சு. இப்ப பேலை செய்யறதுக்கு சொல்லித்தராரு, பேலையில மீன் பிடிக்க கர்த்தர் சொல்லித்தராரு. இன்னும் ஒரு காரியத்தை எப்படி சொல்லி கொடுத்தாரு சொல்லி நான் லாஸ்ட் வார்த்தைக்கு வர்றேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். Thank you Jesus. பிறவியிலே ஒருத்தன் குருடன். இது யார் செய்த பாவம்? அவன் செய்ததா, அவங்க அப்பா செஞ்சதா, அல்லது சித்தப்பா செஞ்சதா, பெரியப்பா செஞ்சதா, தாத்தா செஞ்சதா, பாட்டி செஞ்சதா? ஏன் இவன் குருடனா பிறந்தான்? பெரிய குழப்பம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய மகிமை இவனிடத்தில் விளங்குவதற்கு இவன் குருடனாய் பிறந்தான். இன்னைக்கு உங்களையும் நிறைய பேத்துக்கு, நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இந்த வேதனை, ஏன் என் பிள்ளை மட்டும் வேலை இல்லாமல் இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் திருமணம் ஆகாமல் இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாக்கியம் இல்லை, ஏன் எனக்கு மட்டும் வீடு இல்லை, ஏன் எனக்கு மட்டும் தனிமை, ஏன் எனக்கு மட்டும் வேதனை? நம்ம கேட்குற கேள்வி இருக்கே, அதுக்கு ஒரே ஒரு பதில் பரலோகம் சொல்லும், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ ஒருத்தன் பிறவியிலே சப்பானி, அவன் செஞ்ச பாவமும் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனுக்கு மூலியமாய் விளங்கப்படும்படி இவனை கர்த்தர் பிறக்க பண்ணியிருக்கிறார். இப்போ இவன் என்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை வாசிங்க, 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் என்ன செஞ்சார் அவனை பார்த்து? நீ போய் சிலோவம் குளத்திலே கழுவு என்றார். எப்படி அவனை என்னென்ன செஞ்சு அவரை அனுப்புறாரு? அவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த காரியத்தெல்லாம் 6வது வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி, நல்லா கவனிங்க, இந்த கிரியே வித்தியாசமான ஒரு கிரியை. ஏசப்ப தொட்டாலே அவன் சுகமாயிருவான், ஏசப்ப சொன்னாலே அவன் சுகமாயிருவான், ஏசப்ப நிழல் பட்டாலே அவன் சுகமாயிருவான். ஆனா இப்ப இந்த இடத்துல அவர் நடப்பிக்கிற கிரியில் அவர் வித்தியாசமானவர். மனுப்புத்திரத்தில் அவர் நடப்பிக்கும் கிரிகளில் வித்தியாசம், பயங்கரமானவர். வந்து பாருங்கள்னு எழுதியிருக்கு. தரையில துப்புனாராம், அந்த துப்புன அந்த எச்சில வச்சு உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கினாராம். அந்த சேற்றை எடுத்து குருடனுடைய கண்களில பூசினாராம். ஏற்கனவே அவன் குருடன், அவன் கண்ணில் சேத்தையும் பூசிட்டு நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அந்த மனுஷன் போய் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஏற்கனவே அவன் குருடன், அவன் கண்ணில் சேத்தை பூசிட்டா எப்படி போவேன்? ஏற்கனவே அவனுக்கு பார்வை இல்லை, அவன் எப்படி போயிருப்பான்? அங்கே ரோட்டில் இருக்க எல்லாரையும் விசாரிச்சிருப்பேன், ஐயா யாரையா முன்னாடி வர்றது, ஐயா என்னை சிலோவமுக்கு அனுப்புங்கய்யா. நான் எங்கிட்டு இருக்கு சிலோவம்? கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தெரியாது, ஏற்கனவே இருந்த கொஞ்சம் நெஞ்சத்துலேயும் சேத்தை பூசியாச்சு. யோசித்து பாருங்க, அவன் எப்படி தட்டு தடுமாறி கீழே விழுந்து மேலே விழுந்து எத்தனை நாள் விசாரிச்சு எங்கிட்டு போய், ஆனால் மொத்தத்தில் எங்கே போயிட்டான் தெரியுமா? சீலோவம் போயிட்டான், சீலோவம் குளத்துக்கு போயிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம்,
அவங்க கேட்டிருப்பாங்க, ரோட்டில் போகிறவங்களா, எங்கே போகிற, ஏன் போகிற, எதுக்கு போகிற? இயேசு அனுப்புனார், இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், இயேசு சேர்த்த தடவினார், இயேசு சொன்னார், இயேசு 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 இயேசுன்னு. அவங்க எத்தனையோ பேர் டைவெர்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஏயா போகிற, இயேசு இப்படி ஐயா செய்வார். உங்களையும் இன்னைக்கு நிறைய பேர் திசை மாற்றுறாங்களா, தவறான உபதேசங்களை சொல்கிறாங்களா, குழப்புறாங்களா, மனசை சோர்வுபடுத்துகிறாங்களா? ஆனால் அவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்துச்சு, இயேசு என்னை அனுப்பிட்டாரு, நான் நிச்சயமாக எப்படி அது சீலோம குளத்துக்கு போய் நான் பார்வை அடைஞ்சிருவேன். இது நான் செய்த பாவமும் அல்ல, என் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவ மகிமை என் மூலியமாய் வெளிப்படணும்னு கர்த்தர் என்னை இப்படி பிறக்க பண்ணியிருக்கிறார். நான் எப்படியாவது அந்த குளத்தை கண்டுபிடிச்சு போயிடுவேன். நான் குருடைந்தேன், விசாரிப்பேன், நான் போவேன். அது 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ 7 கிலோமீட்டரோ தெரியாது. ஆனால் அவனுக்கு போகிறேன் இந்த சகைவு எப்படி ஏறினானோ அது மாதிரி அந்த குளத்தை விசாரிச்சு எப்படி போனாங்கிறத நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்கள். 1 நாள் பிரயாணமா, 2 நாள் பிரயாணமா, 3 நாள் பிரயாணமா, அது எங்கன்னு இருந்துச்சு நமக்கு வேதத்தில் அதெல்லாம் நம்ம ஆழ அகலமாக இல்லை. ஆனாலும் அனுப்பப்பட்ட குளத்துக்கு கரெக்டாக போயிட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. குளத்துக்குள்ள இறங்குனா வசனம் சொல்லுவார், பார்வை அடைந்தவனா, கைத்தட்டுங்க, அவன் திரும்பி இயேசு இடத்துல வந்தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சு. எங்க போச்சுறாரோ அங்க போனேன்னா உனக்கு பார்வை கிடைக்கும். எங்க போச்சுறாரோ அங்க போனேன்னா உனக்கு அற்புதம் நடக்கும். ஏசப்பா காட்டுற திசையில நீ அம்பு விட்டேனா அவனுக்கு அற்புதம் நடக்கும். இயேசு சொன்னதை செஞ்சேனா நீ அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகலாம். மீண்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார், எப்படி தர்மம் செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எப்படி தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எப்படி பேலை பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்னு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கடைசியில் உனக்கு ஒன்று சொல்லித்தராரு. நீ அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னா முதல்ல உன் அறை கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தினால நீ கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தினால உன் குடும்பம் கட்டப்பட்டிருக்கணும். வசனத்தினால உன் இருதயம் கட்டப்பட்டிருக்கணும். சத்தியம்தான் உனக்கு கச்சை. இந்த வசனம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காதுங்க. இந்த வசனம் இல்லாமல் நியாய தீர்ப்புல போய் நீ நிற்கவே முடியாதுங்க. இந்த வசனம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நுழையவே முடியாதுங்க. அப்ப இந்த சத்தியத்தை நீ கட்டிக்கொள். உன் வாழ்க்கையில, உன் பேச்சுல, உன் இருதயத்துல, உன் நினைவுல, உன் உணர்வுல, உன்னுடைய சுவாசத்துல, உன் குடும்பத்துல சத்தியம் சத்தியம் வசனம். அதனாலதான் நிலைக்கால எழுது. ஏன் இத்தனை போர்டு இங்க வச்சிருக்கிறோம்? ஏன் இவ்வளவு வசனங்களை பேசுறோம்? இங்க பெறப்பட்டு பேசுறது எல்லாமே வசனம் தானே. சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதைக்கு இங்க வேலையே இல்லையே. நம்ம யூடியூப்ல பார்க்குறவங்களாம் சொல்றாங்க, 1 மணி நேரம் ஆனாலும் வசனத்தை தவிர நீங்க வேற இடத்துக்கு போகாதபடி பேசுறீங்களே, இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அநேகர் பாராட்டும்படியாக நம்முடைய செய்திகள் ஏன் வெளிவருதுன்னா, வசனத்தை நம்ம ஆழமாய் சொல்லும் பொழுது அந்த வசனத்துக்குள்ள இயேசு மகிமைப்படுகிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப பாருங்களேன், வசனத்தை நீங்க மேய்ந்து கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வருகைக்கு உங்களை ஆயத்து, அதை கட்டி கொள்ளுங்க. 2வது, விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இருட்டு வரவே வராதுங்க. திருடே வரவே மாட்டாங்க. எந்த காரியம் நடக்காதுங்க. வீட்டுக்குள்ள விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, நீதிமொழிகள்ல சொல்றாரு, நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ அவள் விளக்கு அணையாது இருக்குமா. உன் வீட்டுல விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிற மனுஷன் எப்போது வருவார், வந்து கதவை தட்டுவார்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கணுமா. அப்ப பாருங்களே, இதை சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு. 130வது சங்கீதம் 6வது வசனம் எடுக்க வேண்டாம். ஜாமக்காரன் அங்க வந்து கேட்டில் மேல நிற்பான், கேட் கீப்பரா நிற்பான். அந்த கேட்டு மேல நின்று ஜாமத்தை காப்பேன். ஊரை வந்து காவ காக்கிறவன், அவனுக்கு பேர் ஜாமம் காக்கிறவன். இப்ப எல்லாம் கூர்க்கான்னு சொல்றாங்க, இன்னும் கேட் கீப்பருக்கு வாட்ச்மேன்னு சொல்றாங்க, பலவிதமா இருக்கிறாங்க. அவங்க ராத்திரிக்கு 10 மணிக்கோ 8 மணிக்கோ டியூட்டிக்கு போயிட்டு அவங்க எப்படா விடியும், எப்படா, ஏன்னா விடிஞ்ச டியூட்டி முடிஞ்சிடும். அவங்க விடிய காலத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்களா. ஏன்னா நம்ம வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், மனைவி பிள்ளைகளை பார்க்கணும், சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த ஊருக்கு போகணும், சொந்த தொழிலுக்கு போகணும். இது வந்து தற்காலிகமாய் நான் பார்க்கக்கூடிய பணி. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகம் உனக்கு தற்காலிகம். நீ உன் சொந்த ஊருக்கு போறதுக்கு உன் ஆத்துமா காத்துக்கிட்டு ரெடியா இருக்கணும். எப்ப ஏசப்ப வருவாரு, எப்ப என்னை கூப்பிடுவாரு, எப்ப என் வாசு. நிலையான வீடு அதுதானே. இப்ப நீ இருக்கிறதெல்லாம் வாடகை வீடு, தற்காலிக வீடு, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. என்னைக்கா இருந்தாலும் நம்ம போய் சேர வேண்டிய நிலையான இடம் பரலோகம் தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்ன இரட்சகர் வர எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பேதுரு இன்னும் அழகா சொல்றாரு, இந்த கூடாரத்தில் நான் குடியிருக்கிற அளவு
உங்களை நினைப்பூட்டி நான் எழுப்பி விடுகிறது. இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து நான் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன். எருசலேம் சபையை பார்த்து சொல்றாரு பவுல், அழுகாதீங்க, என் இருதயத்தை உடைஞ்சு போக பண்ணாதீங்க, இன்னொரு முறை நீங்க என்னை பார்க்க மாட்டீங்க, இதுதான் நான் உங்களை பார்க்கிற கடைசி ஓட்டம். நம்ம கர்த்தருக்கு சித்தமானால எங்க பார்க்கலாம்? பரலோகத்துல பார்க்கலான்னு சந்தோஷமா புறப்பட்டு போறார். நான் இன்னொரு ஆட்டம் இங்க வரமாட்டேன், இன்னொரு ஆட்டம் என் முகம் இந்த தேசத்தை பார்க்காது, என் காலடி இந்த தேசத்துல படாது, நான் ஆண்டவர் இடத்துல நெருங்கி போறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வசனத்தை நான் வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 12:36 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தயவுசெய்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எச்சரிப்பான செய்தி கர்த்தர் கொடுக்க நடத்தி கொண்டே வர்றாரு. அதனுடைய அடையாளம் என்ன என்பது எனக்கு தெரியல, ஆனா நீங்க ஆயத்தமாகுங்க. லூக்கா 12:36 தங்கள் எஜமானன் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி. வீட்டை திறக்கணும், உடனே திறக்கணும்னா எங்கன்னா இருக்கணும்? கேட் பக்கத்தில் நிற்கணும். வாசல் அண்டையில் நின்னத்தான் கடை உடனே தட்டணுன்னு திறக்க முடியும். உள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா, பாத்ரூமில் இருந்தீங்கன்னா, பெட்ரூமில் இருந்தீங்கன்னா, கிச்சனில் இருந்தீங்கன்னா வருவதற்கு நேராகும். இங்கே சொல்றார் அவர் உடனே திறக்கும்படி. எப்போது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் உடனே அவருக்கு திறக்கும்படி. அப்படின்னா ரெடியாரு, அலங்காரம் பண்ணி ரெடியா உட்காந்துரு, எப்போ வருவார்னு. பஸ்ஸுக்கு போறவங்க பார்த்துருக்கிறீங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பஸ்ஸில் ரெடியாக அனுப்பாங்க. டூரிஸ்ட் போகிறவங்களாம் என்ன பெறப்படுறாங்க தெரியுமா? சாப்பாடு கட்டுறாங்க, அதுக்கு தேவையானது எடுத்து வைக்கிறாங்க, பணத்தை எடுத்து வைக்கிறாங்க, பர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, ஏடிஎம் எடுத்து வைக்கிறாங்க, ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விதமான அங்கே போகிற இடத்துல அடையாளத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. உலகத்தில் ஒரு பிரயாணத்திற்கு அத்தனையும் எடுத்து வைக்கிறாங்க. விமானத்துக்கு போகிறவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே விமான நிலையத்துக்கு போய் எல்லாத்தையும் காத்துட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கணும். ஆனால் பரலோகத்துக்கு போகிற நாம எப்போது வருவார் என்று காத்திருக்கிறோமா? கண்ண மூடி எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தையை இம்மி மாறாமல், கடுகளவு மாறாமல் உடைய பிள்ளைகளிடத்துல சொல்லி இருக்கிறோம். தரையில் விழுந்துடக்கூடாது, சத்துரு எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்களுக்குள்ள 100ஆய் பலன் தரட்டும். பெரிய காரியம் செய்யும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.